சமீபத்தில் ஒரு இஷ்யூ ஆச்சு. நிறைய பேர் உங்களை இன்டர்வியூஸ் கேட்டிருப்பாங்க, நீங்கள் ஆனால் தவிர்த்துட்டீங்க. அதை பற்றி எங்கேயுமே ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசவே இல்லை. ஆக்சுவலி என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட்டில் நான் சொல்லியிருந்தேன் அதே தான். திருப்பி நான் அதை பற்றி பேசணும்னா அது ஏதாவது போடும். அதனால் பயங்கர மன உளைச்சலே ஆயிடுச்சு. ஏன்னா நான் அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது. அந்த மாதிரி கொலாப்பில் பண்ணுறோம், யாருக்குமே நம்ம 10 பைசா வாங்கினது கிடையாது. அவங்களும் ஓசியாக நம்மகிட்ட வாங்கலை, நம்மளும் அவங்ககிட்ட ஓசியாக வாங்கலை. இதுதான் கொலாபரேஷன். இதுதான் எல்லாருமே எனக்கு கால் பண்ணி கேட்கும்போது மீடியாவில் நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று ஏதோ ஒன்று போட்டுறாங்க. நடிகைகள் எல்லாம் அப்படியே வாங்கிட்டு இத்தனை பேர் இவங்கள ஏமாத்துனாங்க, அத்தனை பேர் அவங்கள ஏமாத்துனாங்க, ஒரு விஷயத்தை வச்சு என்னென்னமோ போட்டு விட்டாங்க. இன்னும் கூட சொல்கிறேன், அந்த பொண்ணு என்கிட்ட வந்து இவ்வளோ ஆர்குமெண்ட்டே தேவையில்லை. என்கிட்ட அவங்க ப்ளவுஸ் இருக்குது, எனக்கு அனுப்புகிறேன்னு சொன்ன அந்த ஒரு சேலையை அனுப்பியிருந்தாங்கன்னா நான் போட்டிருந்துருப்பேன்ல, முடிஞ்சு போயிருக்கும்ல. இது இவ்வளோ நான் ரொம்ப மன உளைச்சலாகி ரொம்ப ஒரு மாதிரி ஆகி கமெண்ட்டில் எல்லோரும் ஒரு மாதிரி சேலை கூட வாங்க முடியாதா, கோயிலாக போய் போகிற இடத்துல கூட அழுதுட்டு வந்தேன். நான் இப்போ வரைக்குமே நான் எங்கே போனாலும் பாக்கியலட்சுமி பற்றி தான் கேட்குறாங்க. நிறைய கமெண்ட்ஸ்லேயும் பாக்கியலட்சுமி 2 எடுக்க சொல்லுங்கள், உங்களை எல்லாரையும் பார்க்கணும், உங்களை எனக்கு அங்கே அந்த இதில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. கேரியரில் பண்ண ஒரு பெஸ்ட் ரோல்னால் பாக்கியலட்சுமி செல்வி தான். பாக்கியலட்சுமி முடிச்சுட்டு ஒரு 3 மாதம் ஊருக்கு போயிட்டேன். அங்கே தான் இருந்தேன். திரும்ப எந்த சீரியலும் கமிட் ஆகாமல் இருந்தேன்னா யாரும் கூப்பிடல, அப்படி தான் இருந்தேன். எவ்வளோ ரீச் ஆன சீரியல் 6 வருஷம் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு நீ பிஸியாக இருக்கணுமே, என்ன வேலை இல்லைன்னு கேட்க. பெரிய பொட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, இது வரைக்கும் நீங்கள் பண்ண ரோலில் இந்த மாதிரி கிடையாது. ஸோ உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சு? அதுதான், அது நான் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு கேரக்டர் வேறு. இது எப்படின்னு சொல்ல பிடிச்சிருந்துச்சு, நான் நல்லாவும் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். விஜய் ரங்கநாதன் இயக்கத்தில் நிவேதிதா சதீஷ், அதுல், சிவி நடிக்கும் ஓ பட்டர்ஃப்ளை உங்கள் திரையரங்குகளில் March 6 முதல். MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் கடவுள் புண்ணியத்தில். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். கெட்டப்பே பயங்கரமாக இருக்கே. பயங்கரமாக இருக்குது. வந்து நாங்கள் செல்வியாக பார்த்து ரொம்ப இயர்ஸாக ரசிச்சுட்டு இருந்தோம். சடனாக இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். அண்ணாமலை குடும்பம் இதில் ஒரு பாட்டாக இருக்கிறது எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு இந்த அண்ணாமலை குடும்பத்துக்குள்ளே எப்படி வந்தேங்கிறத சொல்லிடுறேன். எப்படி வந்தேங்கிறத விட எனக்கு எப்படி கிடச்சிச்சுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி நான் வந்து பாக்கியலட்சுமி முடிச்சுட்டு ஒரு 3 மாதம் ஊருக்கு போயிட்டேன். அங்கே தான் இருந்தேன். திரும்ப எந்த சீரியலும் கமிட் ஆகாமல் இருந்தேன்னா யாரும் கூப்பிடல, அப்படி தான் இருந்தேன். எல்லாருமே கேட்டாங்க, என்ன அவ்வளோ எவ்வளோ ரீச் ஆன சீரியல் 6 வருஷம் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு நீ பிஸியாக இருக்கணுமே, என்ன வேலை இல்லைன்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு எனக்கு. அப்படி இருந்தேன். அப்புறம் இங்கே சென்னை வந்துட்டு, சென்னையிலேருந்து திருவண்ணாமலை, நான் வந்து தீவிர சிவபக்தை. சரியா, இதை வந்து உங்கள் பக்தி சேனலோட கொடுத்துருக்கலாம், இருந்தாலும் இதில் நான் கொடுக்குறேன். அப்போது அதில் திருவண்ணாமலைக்கு காரில் போயிட்டுருக்கோம். அப்படியே நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கேன், என்ன சும்மாவே இருக்கோம், ஏதாவது வாய்ப்பு இல்லையே, என்னடா ஈஸ்வரா அப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கூப்பிட்டுட்டு காரில் போயிட்டே இருக்கோம். எனக்கு ஒரு கால் வருது. கால் வந்து இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நான் அனுப்பியிருந்தேன். அனுப்பிட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டுருக்கேன். நீங்கள் நாளைக்கு இருந்து ஷூட் இருக்குது அப்படின்னு. என்ன சீரியல்னா அண்ணாமலை குடும்பம்னாங்க. எப்படி நான் திருவண்ணாமலையில் சாமி கும்பிட போயிருக்கேன். கனெக்ஷன். ஆமாம், அதனால தான் இதை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் திருவண்ணாமலையில் போய் சாமி கும்பிட்டுருக்கேன். இங்கேருந்து கால் பண்ணி அண்ணாமலை குடும்பத்தில் ஒரு ரோல் இருக்குது, உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் நாளைக்கு இருந்து ஷூட் வந்துங்க, டெஸ்ட் ஷூட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே வந்தேன். வந்து பார்த்தா நெகட்டிவ் ரோலு, வான்மதி ரோல் இருக்குல்ல, வான்மதியோட ஒரிஜினல் அம்மா நீங்கள் தான், இந்த மாதிரி எனக்கு கதையை சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்குமே நெகட்டிவ் ரோல் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா ரொம்ப நல்லவளாக பேர் வாங்கிட்டோமா ஒரு 6 வருஷம். கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணால் இன்னும் நல்லா, அதுலேயும் ரீச் ஆகும். ஒரு பொதுவாகவே கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப நல்லவங்களாக இருந்தாலும் ரீச் ஆவாங்க. அதை விட நெகட்டிவாக இருந்தாலும் ரொம்ப ரீச் ஆவாங்க. திட்டிக்கிட்டே கூட ரொம்ப ரீச் ஆகும் நம்ம. அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு பண்ணிட்டோம். இதில் என்ன கேரக்டரோட இது என்னென்னா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வான்மதியோட அம்மா நான். ஹீரோவை எப்படியாவது என் மகளை வந்து பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுவோம். ஆனால் அது எதுவுமே நடக்காது.
நாங்கள் 2 பேருமா சேர்ந்து ப்ளே பண்ணுற மாதிரி தான் ரோல். கொஞ்சம் காமெடியாகவும் ஒரு வில்லத்தனமும் கலந்து. கண்டிப்பா நீங்க இருக்கும்போது காமெடி இல்லாம எப்படி? ஏன்னா உங்களோட அந்த ஒரு யூனிக்னஸே வந்து காமெடி கலந்த ஒரு பேச்சு தானே. கேரக்டர் பத்தி பேசுறப்போ பெரிய பொட்டு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குல்ல, இது வரைக்கும் நீங்க பண்ண ரோல்ல இந்த மாதிரி கிடையாது. ஸோ உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சு? நான் ஆல்ரெடி படங்களில் பண்ணியிருக்கேன், ஆனால் இதில் பண்ணல. அதாவது நெகட்டிவ் ரோலா, இந்த சினிமாலலாம் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மறு வச்சா, முன்னாடிலாம் மறு வச்சா அவங்க மாறு வேஷம் போட்டாங்க. மாறு வேஷம் போட்டாங்க வில்லன் அப்படிங்கிற மாதிரி. பெரிய பொட்டா வச்சா வில்லத்தனம் தெரியும்னு சொல்லி வச்சிருக்கேன். வில்லத்தனம் தெரியுதா ஏதாவது? ஆனா உங்களை பார்த்தா அப்படி தோண மாட்டேங்குது மேம் எங்களுக்கு. நாங்க வந்து செல்வியா பார்த்து ரொம்ப ரசிச்சிட்டோம். ஆனா இதையும் நாங்க அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, போக போக பழகிடும். எஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்டா இருந்துச்சா? ஏன்னா நீங்க ரொம்ப சாஃப்ட், நீங்க சொன்ன மாதிரி சாஃப்டான ரோல்ஸ், இன்னசென்ட் ரோல்ஸ் பண்ணிட்டு இப்போ ரொம்ப வந்து ஸ்ட்ரேஞ்சா அப்படியே ஆப்போசிட்டா ஒரு ரோல் பண்ணணும், கோவமா பேசணும், வில்லத்தனமா இருக்கணும், அது எப்படி இருந்தது உங்களுக்கு? அதுதான், அது நான் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு கேரக்டர் வேற இது. ஆமாம், நம்ம கொஞ்சம் அதுலேருந்து வித்தியாசம் காட்டணும்ல. அந்த மாதிரியும் பண்ணிட்டோம், இந்த மாதிரியும் பண்ணுவோம் அப்படின்னு வித்தியாசம் காட்டணுங்கிறது எப்படின்னு பிடிச்சிருந்துச்சு. நான் நல்லாவும் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லியிருந்தீங்க எனக்கு பாக்கியலட்சுமிக்கு அப்புறம் ஒரு 3 months ஒர்க் இல்லை. அது என்ன காரணம்? ஏன்னா பாக்கியலட்சுமி சரியான ஹிட், அது முடிய போகுதுன்றதே ஆடியன்ஸால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்படின்றப்போ அதில் ஒரு பாட்டாக இருக்கீங்க. இப்போ வரைக்கும் செல்வின்னு தான் உங்களை நிறைய பேருக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கீங்கன்றப்போ எதனால் அந்த சடன் ஒரு பிரேக், என்ன ஆச்சு அப்படின்னு ஒன்று இருக்கும்ல? இல்லை, இப்போ வரைக்குமே நான் எங்கே போனாலும் பாக்கியலட்சுமி பற்றி தான் கேட்குறாங்க. பாக்கியலட்சுமி 2 எப்போ வரும், திருப்பி உங்களை எப்போ பார்க்கலாம். நாங்களாம் ரொம்ப நிறைய கமெண்ட்ஸ்லேயும் பாக்கியலட்சுமி 2 எடுக்க சொல்லுங்கள், நீங்கள் உங்களை எல்லாரையும் பார்க்கணும், உங்களை எனக்கு அங்கே அந்த இதில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, பேசுகிறாங்க, கேட்குறாங்க. அந்த ரோல் அந்தளவுக்கு உண்மையிலே நான் என்னோடய கேரியரில் பண்ண ஒரு பெஸ்ட் ரோல்னால் பாக்கியலட்சுமி செல்வி தான். ஏன்னா எனக்குன்னு தனி ஒரு ட்ராக், எனக்குன்னு தனியாக லாஸ்ட்டில் ஃபுல்லாக எங்களை வச்சு தான் கதையை போச்சு. அந்த மாதிரி ஏன்னா ஒரு முக்கியத்துவமான ரோலு. ஏன் அதனால் அப்படின்னா, அதுக்கப்புறம் அப்படியே பிக் பாஸ், எங்களோட டைமில் பிக் பாஸ் வந்துருச்சு. அதனால் பிக் பாஸ் முடியவும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் கூப்பிட்டா நம்ம இது பண்ணாங்க. நான் அதுக்குள்ளே சரி 3 மாதம் சும்மா இருக்குமேன்னு சொல்லிட்டு இதில் கமிட்டாக இருக்கேன். இது ஸ்கெட்யூல் தானே, 1 to 15, 15 to 30 அந்த மாதிரி தான். இது ஒரு சீரியல் தான் இப்போ கமிட்டாக இருக்கேன். திருப்பி நான் வந்து கண்டிப்பாக அதில் போவேன். அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி ரோல்ஸ்லாம் பண்ணணும் ஆசை மேம்? இப்போ வந்து இந்த மாதிரி இன்னசென்ட் ரோல் பண்ணிட்டீங்க, இப்போ வில்லி ரோலும் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, ரொம்ப இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, என்ன மாதிரி ரோல்ஸ்லாம் பண்ணணும் ஆசை? என்ன மாதிரி ரோல்ஸ் அப்படிங்கிறத விட எந்த ரோல்ஸ் கொடுத்தாலும் பண்ணுவேன் நான். அந்த மாதிரி எந்த ரோல்ஸ்னால் அதுதானே ஒரு கலைஞனோட இது, என்ன கொடுத்தாலும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. என்ன கொடுத்தாலும் பண்ணணும், இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லை, எந்த ரோல் கொடுத்தாலும் பண்ணணும். அண்ட் வந்து இப்போது சமீபத்தில் ஒரு இஷ்யூ ஆச்சு, அதை பற்றி வந்து கண்டிப்பாக கேட்கணும்னு நினச்சோம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அது அது நிறைய பேர் உங்களை இன்டர்வியூஸ் கேட்டிருப்பாங்க, நீங்கள் ஆனால் தவிர்த்துட்டீங்க. அதை பற்றி எங்கேயுமே ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசவே இல்லை. ஆக்சுவலி என்ன ஆச்சு அது நீங்களே சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட் டைம் எவர் அதை வந்து நீங்கள் தான் ரிவீல் பண்ண போகிறீங்க, வாட் ரியலி ஹேப்பன்ட் அப்படின்றது. இல்லை, ஆக்சுவலி நான் ஆல்ரெடி வந்து என்னோடய ஓன் கிளாரிட்டி என்னவோ அதை நான் கொடுத்துட்டேன். அது திரும்ப திரும்ப நானும் அப்போ அவங்களும் அப்படியே பேசிகிட்டு இருந்தாங்க, நானும் பேசினேன்னா இப்போ இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தேன்னா மாறி மாறி 2 பேரும் இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் தேவையில்லாத லூஸ் டாக் போயிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நான் அவாய்ட் பண்ணதுக்கு காரணம் அதான். நீங்களே சொல்லிட்டீங்க, ஆல்ரெடி நான் கிளாரிட்டி கொடுத்தாச்சு. என்னோடய ஓன் வாய்ஸில் எல்லாமே நான் சொல்லிட்டேன். அதனால் திருப்பியும் இதை பற்றி திருப்பியும் நான் பேசி திருப்பி அந்த அம்மா ஏதாவது சொல்லி திருப்பி அது வேணாமே. ஏன்னா அதுதான் நான் ஃபஸ்ட்டில் நான் சொல்லியிருந்தேன், அதே தான் திருப்பி நான் அதை பற்றி பேசணும்னா அது ஏதாவது போடும், எதுக்கு வேண்டாம் அப்படிங்க. ஓகே, ஆனால் நீங்கள் அது எல்லாரும் அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவங்கவுங்க சைட் சொல்லிட்டாங்கல்ல, பட் உண்மை ஒன்றுன்னு இருக்கும்ல, அதனால தான் கேட்டோம், வேறு எதுவும். நான் அதுதான், நான் யார்கிட்டயாவது வாங்குறேன்னா பைசா வாங்க மாட்டேன். ஒரு 5000 மதிப்புள்ள பொருள் அவங்க கொடுத்தாங்கன்னா, ஏன்னா நாங்களும் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி மேக்கப் போட்டு ரெடியாகி அவங்களுக்கு நான் வீடியோ போடணும், இதெல்லாம் இருக்குது. நாங்களும் தான் அதில் இது பண்ணுறோம். அவங்க அப்படி கேட்டேன், 5000 மதிப்பில் இருக்க மாதிரி கொடுங்க. இல்லை, நாங்கள் வந்து நான் கடைசியில் பையனால் 2 சேலையும் ஒரு ப்ளவுஸும் நான் அவங்க எனக்கு வந்து என்னோடய ஐடியில் போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி அனுப்புங்கன்னாங்க. நான் 2 சேலையும் ஒரு ப்ளவுஸும், அவங்க நான் 2 சேலை மட்டும் தரேன்னாங்க. நான் சொன்னேன் இந்த 2 சேலையும் ஒரு ப்ளவுஸும் இதை செலக்ட் பண்ணி அனுப்பிட்டு முடிஞ்சால் அந்த ப்ளவுஸ் கொடுங்கப்பா, எனக்கு இந்த 2 சேலை தான் தருவீங்க, சரி அனுப்புங்கன்னு சொல்லி பேசி முடிச்சாச்சு. நான் என்ன சொல்லியிருக்கேன், முடிஞ்சால் அந்த ப்ளவுஸ் அனுப்புங்கன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 சேலை அனுப்பணும், 2 சேலை தான் எங்களுக்குள்ள டீலு, முடிஞ்சால் அந்த ப்ளவுஸ் அனுப்புங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அவங்க ஒரு சேலையும் ஒரு ப்ளவுஸும் எனக்கு அனுப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு அனுப்பினோடனே அவங்க நான் சொல்கிறேன், என்னப்பா 2 சேலை ஒரு ப்ளவுஸ் கேட்டேன், நீங்கள் ஒரு சேலை தான் அனுப்பியிருக்கேன்னு சொன்னாங்க. நீங்கள் இந்த ஒரு சேலையை வந்து போடுங்க மேடம், நாங்கள் திருப்பி வந்து அனுப்பணும்னு தான் சொன்னாங்க.
சரின்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு சேலைக்கு வந்து அந்த ப்ளவுஸ் என்னால் தச்சு போட முடியாது. அந்த சேலை வந்து தனி ஒரு செப்பரேட் அது வேறு. அந்த சேலையில் இருந்த ப்ளவுஸை கட் பண்ணி தச்சு நான் வீடியோ போட்டேன். வீடியோ போட்டு அது நிறைய கிட்டத்தட்ட ஒரு 90,000 அதுக்கு மேலே வியூஸ் போய் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ அவங்க நீங்கள் என்னங்க இந்த சேலைக்கு சேலையை மட்டும் போட்டிருக்கீங்க, அந்த ப்ளவுஸை போடலன்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, அந்த சேலையில் இருந்த எனக்கு நான் ஊரில் அந்த கம்பத்தில் இருந்தேன். அந்த ப்ளவுஸ் பேட்டர்னே வேறு. அதை தைக்கிற அளவுக்கு கம்பத்தில் எனக்கு அங்கே ஆளும் இல்லை, டைமில் நான் சென்னை வந்து தான் தைக்க முடியும். நான் சேலையோட ப்ளவுஸில் தச்சு போட்டுட்டேன். ப்ளவுஸ் என் கையில் இருக்குது. இன்னொரு சேலை நீங்கள் அனுப்பணும்ல, அந்த சேலையை அனுப்புங்க, நான் அந்த சேலையும் இந்த ப்ளவுஸும் கூட இது பண்ணி நான் போட்டுறேன்னு சொல்கிறேன். இதில் ஏதாவது தப்பு இருக்கா? அவங்க அந்த சேலை அது எப்படி நாங்கள் ஃபஸ்ட்டு சேலைக்கு போட்டாச்சு, அந்த ப்ளவுஸுக்கு போடுங்க, எனக்கு போட்டால் தான் நான் அனுப்ப முடியும் அடுத்துங்கிறாங்க. அந்த ப்ளவுஸை மட்டும் நான் எந்த சேலைக்கு மேட்ச் பண்ணி போடுவேன்? என் சேலைக்கு போயிட்டு நான் அவங்க ப்ளவுஸை போட்டு அவங்களுக்கு நான் குலாப் கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அதை தான் சொன்னேன். இதுதான் நடந்தது. இதுதான் ஆக்சுவலி நடந்தது. ஆனால் அதை தேவையில்லாமல் பெருசாக்கி அது வந்து எல்லாரோட ஆக்சுவலி இப்போ என்ன தெரியுமா ஆயிடுச்சு, எல்லாமே வந்து நெகட்டிவிட்டி வந்து ஒரு ஸ்ப்ரெட் பண்ணாலும் நமக்கு அதில் பப்ளிசிட்டி வருதா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஓகே, அழகாக நீங்கள் சொல்லிட்டீங்க தான் நடந்ததுன்னு. மேற்கொண்டு அவங்க இது பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல. சொல்கிறேன், இது ஒரு எண்டாக இருக்கணும் தான் நாங்கள் கேட்டது. இல்லை, எனக்கு அதனால் பயங்கர மன உளைச்சலே ஆயிடுச்சு. ஏன்னா நான் அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது. அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய பேர் பண்ணுறோம், எல்லாமே கொலாப்பில் பண்ணுறோம். யாருக்கிட்டையுமே நம்ம 10 பைசா வாங்கினது கிடையாது. நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். சரி, அவங்க நம்மளுக்கு ஒன்று கொடுக்குறாங்க, நம்ம அவங்களுக்கு ஒன்று கொடுக்குறோம். அவங்களும் ஓசியாக நம்மகிட்ட வாங்கலை, நம்மளும் அவங்ககிட்ட ஓசியாக வாங்கலை. இதுதான் கொலாபரேஷன். இதுதான் நிறைய பேர் ஸ்பான்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அது வந்து கொடுத்துட்டு வாங்கிக்கிடுவாங்க. கொலாபரேஷன்லாம் அப்படி கிடையாது. கொலாபரேஷனில் அவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம போட்டு, நம்ம ஒரு சேலை கொடுக்குறாங்கன்னா நம்ம அதை கொலாப்பில் அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு நம்ம இது பண்ணிக்கிறோம். இதுதான் டீலு. அவங்க பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு ரொம்ப பயங்கர மன உளைச்சலாகி ஒரு மாதிரி ரொம்ப இதாக எல்லாருமே எனக்கு கால் பண்ணி கேட்கும்போது ஒரு மாதிரி ஆகும்ல. நம்ம சினி ஃபீல்டில் கிட்டத்தட்ட நான் வந்து 14 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு என் மேலே எந்த ஒரு ரிமார்க்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது, வந்ததே இல்லை. இந்த ஒரு விஷயம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. எனக்கு ஒரு என்ன ஃபீல் ஆகிட்டுன்னா, எனக்கு அதை தான் தப்பாக எடுத்துக்காதீங்க. மீடியாவில் நம்ம ஒன்று சொன்னாலும் எனக்கு கால் பண்ணி எல்லோரும் கேட்குறாங்க. நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஏதோ ஒன்று போட்டுறாங்க. அது தேவையில்லாத பஞ்சாயத்துன்னு சொல்லி தான் நான் ஃபஸ்ட்டு அவங்க போட்ட வீடியோக்கெலாம் நான் பார்த்துட்டு நான் விட்டுட்டேன். சரி, அவங்க ஏதோ போடுறாங்க, நம்ம தப்பு பண்ணோமா, நம்ம ஏன் இது பண்ணணும்னு விட்டுட்டேன். அப்புறம் எல்லோரும் எனக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து என்னென்னு உங்கள் சைடு சொன்னால் தானே தெரியும். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அவங்க சொல்கிறது தானே உண்மைங்கிற மாதிரி இருக்குன்னு சொன்ன பிறகு தான் நானே சரி, நம்ம யாருக்கும் இன்டர்வியூ கொடுக்க வேணாம், நம்மளே என்ன நடந்து சொல்லிடுவோன்ட்டு என் பசங்களை வச்சு நான் அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் பேசாமல் இருந்துட்டு எல்லாரும் கேட்டாங்க. இல்லைங்க, எனக்கு அதை பற்றி பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொலாபரேஷன். இப்போ இந்த சாரி எப்படி கொலாபரேஷனா இல்லை என்ன? இல்லைப்பா, இது இல்லை என்னோட இல்லை. ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப பழைய சாரீஸு. இந்த கேரக்டருக்காக இல்லை நான் கேட்குறேன் மேம். அதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்பி கொலாபரேஷனா அந்த மாதிரி டவுட் இல்லை. திரும்ப கொலாபரேஷன் கேட்டாலும் பண்ணுவோம் தான். அதுக்காக பண்ணாமல் இருக்கும். ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம எல்லாருமே தப்பாக சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் கொலாபரேஷன் கேட்டால் டீட்டெயிலாக பேசிக்கிறோம். ஆமாம், தெளிவாக. ஆமாம், தெளிவாக வச்சுக்கோங்க. இதுதான் டீலு, ஓகேவா? இப்பயும் தான் நான் சொல்கிறேன், ஒரு விஷயம் யாராவது கேட்குறாங்களோ, எனக்கு கேட்டாங்க ஒரு ஐடி பேசல, ஒரு கருவாடு கடை, ஒரு கருவாடு ஐடி, அந்த அந்த அப்படி இப்படின்னு கேட்டாங்க. அந்த ஐடியில் கூட நான் சொன்னேன், எனக்கு 5000 மதிப்பு இருக்கிற மாதிரி பொருள் அனுப்புங்க, நீங்கள் எனக்கு பைசா தர வேணாம், நான் ப்ரொமோஷன் பண்ணி தரேன். அதுதான் யாராக இருந்தால் நானே கேட்டாலும் அதுதான். எனக்கு 5000 இப்போ நம்ம வந்து அதுக்காக மெனக்கிடுறோம்ல. எனக்கு சரி, நான் 5000 மதிப்பு இருக்கிற மாதிரி ஒரு பொருள் கேட்குறது தப்பா ரைட்டா? தப்பே கிடையாது. எங்களுக்குன்னு எனக்குன்னு ஒரு ஐடி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, வியூஸ் இருக்குது, எல்லாமே இருக்காங்கல்ல. அப்போ எங்களுக்காக அவங்க 5000 மதிப்புள்ள ஒரு பொருளை தரக்கூடாதா? காசு தர வேண்டாம், ஒரு பொருளை கொடுத்தா தானே நாங்கள் பண்ண முடியும். நிறைய பேர் பொருள் வாங்கிட்டு காசும் வாங்கிட்டும் பண்ணுறாங்க. அவங்கள அந்த மாதிரி பண்ணுறவங்களெல்லாம் அவங்க அப்படியும் அவங்கள போய் கெஞ்சுறாங்க. நம்ம அதை தான் நினச்சி நம்ம ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதுனால எல்லாருக்கும் அதோட வேல்யூ தெரியாது, ஈஸியாக அக்சசபிளாக இருக்கிறதுனால நம்மள ஈஸியாக இப்படி பேசுகிறாங்க. இப்போ நாங்கள் இங்கே வந்து நிறைய ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து கேட்டப்போ, ஏன்னா சீரியல்ன்றப்போ டெய்லியும்
ஒரு 2 saree மாற்றணும் 3 saree மாற்றணும், அதுக்கே நிறைய வந்து ஒரு தேவைப்படுது saree. எல்லாராலையுமே ஓனாக வாங்க முடியாது. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, என்ன பண்ணீங்க, கொலாப்லாம் பண்ணுறீங்கன்னா எல்லாரும் வந்து நோ அப்படின்றாங்க. என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஃபுல்லாக கொலாபரேஷன். நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் போகிறாங்களா கீழே சாரின்னு மென்ஷன் பண்ணி தனியாக போடுவாங்க. பட் இப்போ வந்து அந்த கல்ச்சர் வந்து மாறிடுச்சோ அப்படின்னு இருக்கு. அது எதனால மாறுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்? ஏன்னா எல்லாரும் இந்த அசிங்கப்படுத்தினாங்கள அதான் இருக்கும். எதுக்கு தேவையில்லாமல் நம்ம பண்ணிட்டு குறைச்சி இந்த ஒரு இதுக்கு பண்ணிவிட்டு அவங்ககிட்ட இந்த நாங்கள் நினச்சோன்னா இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு சேல் நாங்கள் வாங்க முடியாதா, ஏதோ கிவ் அண்ட் டேக் பாலிசியில் பண்ணோம். அது தப்பாக போகுது. மற்றவங்களோட பார்வையில் எல்லாரும் என்ன போடுறாங்க, நடிகைகள் எல்லாம் அப்படியே வாங்கிட்டு இத்தனை பேர் இவங்கள ஏமாத்துனாங்க, அத்தனை பேர் அவங்கள ஏமாத்துனாங்க, ஒரு விஷயத்தை வச்சு என்னென்னமோ போட்டு விட்டாங்க. அது எதுக்கு அந்த தேவையா, நம்ம ஓனாகவே வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல தான் தேவையில்லைல்ல. அவங்களுக்காக நம்ம மெனக்கொடணும் தேவையில்லை. இன்னொன்று, இப்போ எங்களுக்கு கொலாப்பில் ஒரு விஷயம் அனுப்புகிறாங்க அப்படின்னா அதை போட்டு நாங்கள் பண்ணுறதுக்கு எங்களுக்கான கதைக்களம் வரணும், அந்த டைம் வரணும். வரும்போது போட்டால் தானே அவங்களுக்கு ரீச் ஆகும். இப்போது நான் தனியாக அவங்க ஒரு விஷயம் எனக்கு பண்ணுறாங்கங்கும்போது நான் வீட்டில் அதை போட்டு பண்ணுறதுனால அவங்களுக்கு யூஸ் கிடையாது. இதுவே நாங்கள் சீனாக பண்ணும்போதோ இதில் பண்ணோன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்போ தான் அவங்க கட்டியிருக்க சேலை நல்லா இருக்குல்ல, அது எங்கே வாங்கியிருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கே தோணும். அப்போ நாங்கள் இன்ஸ்டாவில் போடும்போது பார்ப்பாங்க. அந்த ஒரு இது தான் அவங்களுக்கு நல்லது. நம்மளுக்கு பொருள் கொடுக்குறாங்களே அவங்களுக்கு நல்லது. சேரீ இது மட்டும் இல்லை, எந்த இதாக இருந்தாலும் அதை அவங்க என்ன செய்கிறாங்க, கொடுத்து உடனே எப்போ போடுறீங்கன்னு கேட்குறாங்க. அவங்களோட அவசரம் நம்மளுக்கும் புரியுது. நம்ம ஒரு வாரம் அப்படி எடுத்துக்கிட்டால் தானே அந்த சீனுக்கு தகுந்த மாதிரி போடலான்னு சொல்லி வெயிட் பண்ணுறதா. போடக்கூடாதுங்கிற எண்ணம் யாருக்குமே கிடையாது. இன்னும் கூட சொல்கிறேன், அந்த பொண்ணு என்கிட்ட வந்து ஒரு சரி இவ்வளோ ஆர்குமெண்ட்டே தேவையில்லை, என்கிட்ட அவங்க ப்ளவுஸ் இருக்குது, திருப்பி நான் அந்த பையன்ட்டுக்கே வரேன். ஏன்னா கேட்டாச்சு முழுசாக சொல்லணுங்கிறதுக்காண்டி என்கிட்ட அந்த ப்ளவுஸ் இருக்குது, எனக்கு அனுப்புகிறேன்னு சொன்ன அந்த ஒரு சேலையை அனுப்பியிருந்தாங்கன்னா நான் போட்டிருந்துருப்பேன்ல, முடிஞ்சு போயிருக்கும். தேவையே இல்லையே எனக்கு. நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டது என்ன, 2 சேலையும் ஒரு ப்ளவுஸும், நீங்கள் ஒரு சேலையும் ஒரு ப்ளவுஸ் தான் அனுப்பியிருக்கீங்க. இதை திருப்பி அதான் சொல்லி முடிச்சுட்டீங்க. அதான் இப்படிதான் எனக்கு ஆதங்கத்தில் இப்படியே. ஓகே தான் மேம், இது நீங்க தப்பா சத்தியமா எங்கேயுமே ப்ரொஜெக்ட் ஆகாது. ஏன்னா இது நீங்க சொன்ன மாதிரி இவ்வளோ வருஷம் நீங்க ஒரு பேர் சம்பாரிச்சு வச்சிருந்தீங்கல்ல மேம், அதை வந்து அவங்க சடனா எல்லாத்தையும் ஒரே நாள் இது பண்றப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஆகி ஆளே ஒரு மாதிரி டல்லாகி கோயிலாக போய் என்னை இப்படிலாம் அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன நான் பண்ணேன், ஒரு தப்பும் பண்ணலையே, என்னை இப்படி பண்ணிட்டாங்களே. ஏன்னா கூப்பிட்டு கேட்குற கமெண்ட்டில் எல்லோரும் ஒரு மாதிரி என்னது உனக்கு சேலை கூட வாங்க முடியாதா, ப்ளவுஸ் என்ன இது எங்கே, நம்ம இப்போ ஏதாவது ஒரு வீடியோ பட்டக்கூட இது எங்கே யார்கிட்ட ஃபேக் ஐடியில் வந்து இந்த மாதிரி வேணும்னே பண்ணுறாங்க. அது எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்மளுக்குன்னு ஒரு நேம் சேர்த்து வச்சுருந்தோம், இப்படி உடச்சிருச்சு இந்த பொண்ணு அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப மன உளைச்சலாகி எனக்கு தெய்வம் தான் தோணை அப்படின்னு சொல்லிட்டு கோயிலாக போய் போகிற இடத்துல கூட அழுதுட்டு வந்தேன் நான். அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள் லைஃப் இப்படி. ஆமாம், ஏன்னா எனக்கு இந்த மாதிரி யாரும் என்னை தப்பாக இது பண்ணதில்லை, நான் அந்த மாதிரி பண்ணது இல்லையா. திடீர்னு அப்படி வந்தோடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆட போங்கப்பான்ட்டு அதுக்கப்புறம் தான் பசங்க எல்லாத்தையுமா இது ஒரு பெரிய விஷயம் நம்ம விடுங்கம்மா, அவங்க பேசிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏம்மா இதுக்காக இது பண்ணுறீங்க, விட்டுருங்கன்னு சொல்லி என்னை அவங்க சமாதானம் பண்ணி அப்புறம் அதை கரெக்டாக அந்த பாக்கி வச்சு முடிஞ்சிருந்துச்சுல, அதான் ஊரில் போய் முடிஞ்ச டைம் தான் அப்புறம் அங்கே போயிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஜாலியாக ஊரில் போய் என்ன பண்ணீங்க 3 months? கொஞ்சம் பர்சனலாக அங்கே நம்மளுக்கு கொஞ்சம் அங்கே லேண்ட் அது இதுன்னு இருக்குது, அதெல்லாம் அந்த இதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பேரம் பேத்தி இருக்காங்க அவங்களோட ஜாலியாக. பேரம் பேத்தி இருக்காங்களா? ஆமாம், எனக்கு 2 பையன். என்ன சொல்கிறீங்க? தெரியாது. 2 பையன், 2வது பையனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பொண்ணு. 2வது பையனுக்கு ஒரு பொம்பளை ஒரு குட்டி பையன் 2 வயசு ஆகுது, பாப்பா பிறந்து 7 மாதம் ஆகுது. அதனால குழந்தைங்களோட போய் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அங்கே. நிஜமா யாருமே நம்ப மாட்டாங்க உங்களுக்கு பேரம் பேத்தி இருக்குன்னா. சீரியஸ்லி தெரியாது மேம் இவ்வளோ பெரிய பசங்க இருக்காங்கன்னு. எல்லாருக்குமே தெரியும். மேக்ஸிமம் நான் எல்லா மீடியாவில் சொல்லியிருக்கேன், என்னோட சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே இருக்கும். யூடியூப் திறந்தால் நாங்கள் ஃபேமிலியாக இன்டர்வியூலாம் கொடுத்துருக்கோம் நிறையா. பெரிய பையனுக்கு இப்போ அலைன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி மேரேஜ் ஆச்சு, டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப அலைன்ஸ் பார்த்துட்ருக்கோம், கூடிய சீக்கிரத்தில் மேரேஜ் வச்சுருவோம். எஸ் மேம், சூப்பர் மேம். இப்போ வந்து நீங்கள் வீட்டிலலாம் பார்க்குறப்போ வந்து ஊர்லலாம் என்ன சொல்லுவாங்க, உங்களை எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க ஊரில் பார்த்து? ஏன்னா நீங்கள் அவ்வளோ வருஷம் அந்த ஊர்லேயே இருந்திருப்பீங்க, சீரியல்லாம் நடித்து பாக்கியலட்சுமிலாம் ஹிட் ஆனதுக்கப்புறம் உங்களை ஒரு விதமாக பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்களா, அந்த மரியாதையும் மாறி இருக்குல்ல, எப்படி இருக்குது இப்போ ஊரில், எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க உங்களை? பேசிக்காக நான் எல்ஐசி ஏஜென்ட், ஃபஸ்ட்டு ஒரு லீடிங் ஏஜென்ட். நான் ஏஜென்ட்னால் நார்மல் இல்லை, லீடிங் ஏஜென்ட்டு. உத்தம்பாளையம் பிரான்ச், கம்பம் தான், கம்பம் தேனி மாவட்டம்
உத்தமாலயம் பிரான்ச்சில் என் பேரே இருக்கும் போர்டில். அந்தளவுக்கு நான் லீடிங். எவ்வளோ வருஷம் மேம் அங்கே ஃபீல்டு ஒர்க்கு 2001லேருந்து 2011 வரைக்கும் பண்ணேன். அதுக்கப்புறமா அப்படியே 2009 தான் சினி ஃபீல்டுக்கு வந்தேன். 2008 சினி ஃபீல்டுக்கு வந்தேன். 2010 சென்னை வந்துட்டேன். அதுக்கப்புறமா என்னால் இதையும் அதையும் பண்ண முடியலன்னா இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் தான் இதில் நம்ம வந்து நிற்க முடியும். இப்போ ஒரு இடத்துல போய் நம்ம பாலிசி கேட்டோம்னா நம்ம அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல்லாக சினிமாவில் இருந்ததுனால ஏஜென்சி பண்ண முடியல. அதனால் நான் வந்து தேனி மாவட்டம் ஃபுல்லாக ஆல்ரெடி ஃபீல்டு ஒர்க் நிறையா பண்ணியிருக்கேன். நான் சுத்தாத இடமே இல்லை. அதே மாதிரி தேனி மாவட்டத்துக்குள்ள ஃபஸ்ட்டு 2 வீலர் ஓட்டுனது நான் தான். ஆமாம், 2 வீலரில் தான் TVS 50 வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு TVS 50 தான் ஃபுல்லாக எல்லா ஊருக்கும் போவேன். சுற்றி நிறைய பாலிசிஸ் வாங்கியிருக்கேன். அதனால் மேக்ஸிமம் கொஞ்சம் எனக்கு தெரியும். அதை சொல்ல வந்தேன். அதோடு அப்படியே நம்ம ஃபீல்டுக்கு வந்துட்டோமா, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, கம்பத்துலேருந்து போய் இந்த அளவுக்கு நீ ரீச் ஆகி நம்ம ஊருக்கு ஒரு பெருமை தானேன்னு. மேம் நாங்கள் இப்போ ஒன்று நோட் பண்ண நீங்கள் இந்த அக்காவுக்கு ஏற்ற மாப்பிள்ளை பாட்டில் வருவீங்க தானே, டான்ஸ் ஆடுவீங்க தானே? இல்லை அக்காவுக்கு ஏற்ற மாப்பிள்ளைங்கிறது அந்த பாட்டில் வரல, அது சீனோட வரும். அது வந்து அதில் வந்து சமீரா ரெட்டியும் அமலா பாலும் வந்து அக்கா தங்கச்சியாக இருப்பாங்க. இவர் ஆர்யாவும் மாதவனும் மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துட்டு போயிருப்பாங்க. அக்காவுக்கு பொண்ணு பார்த்துட்டு போயிருப்பாங்க. அவங்க அந்த சீனில் வந்து அப்படியே வரும்போது நானும் என்னோட இன்னும் 2 ஆர்டிஸ்ட்டும் நடந்து வந்துட்டுருக்கோம். என்னடி மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிட்டாங்களாமே அப்படின்னு சொல்லி அந்த அந்த கேள்வி நாங்கள் கேட்போம். அப்படியே சாங்கில் அப்படியே வரும். அதனால் அந்த சாங்கில் நாங்கள் இருப்போம். நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதே இயக்குனர் பாரதி ராஜா சார் தான். அவருக்கே மருமகளாகவே ரெட்டைச்சுடின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் மேக்ஸிமம். எஸ் மேம். ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த சீரியலால் ஒரு பயங்கரமான ஒரு ரீச் இருந்துச்சுல. ஆனால் அது பின்னாடி பார்க்குறப்போ நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க. நான் எந்த படம்லாம் அன்நோட்டிஸ்டாக இந்த படம்லாம் நான் பண்ணியிருக்கேன், அது பெருசாக தெரியலன்னு இருக்குல்ல, எந்தெந்த படங்கள்லாம் அப்படி இருக்குது? மணிரத்ன சாரோட ராவணா பண்ணேன், கடல் பண்ணேன். அது மணிரத்ன சாரோட படங்கும்போது எவ்வளோ பெரிய விஷயம். அது 2 படம் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் ராவணாவில் தமிழ்லையும் பண்ணேன், ஹிந்திலையும் பண்ணேன். ஹிந்திலையுமா? ஆமாம், ஒரே டைமில். இப்போ ஒரு ராவணாவில் வந்து ஹீரோ வந்து நம்ம விக்ரம் சாரும் அபிஷேக் பச்சனும் இவங்க இருப்பாங்க. அப்படியே ஹிந்தியில் வந்து அபிஷேக் சார் ஹீரோவாக இருப்பார், இவர் வந்து வில்லனாவோ அது சம்திங். அப்போ ஒரே செட்லேயே இருப்போம். இது அதிரப்பள்ளியில் எடுத்தாங்க. ஒரு சைடு தமிழில் இருப்பாங்க. இதை எடுத்து முடிச்சோன்னே அப்படியே ஹிந்தியில் இந்த பக்கம் ஒரே டைம் 2 லாங்குவேஜ் ஆமாம் ஷூட் பண்ணாங்க. நான் வையாபுரி கூட அவரோட பேரை பச்சை குத்துறவாதி காட்டுவாசிகள் அங்கே அந்த அந்த இது அந்த சீன்லாம் ஒரு நிறைய அதில் சீனில் பண்ணோம். பெருசாக தெரியல. கடல்லையும் அரவிந்த் சாமி சார் இருப்பாங்க. அந்த இதில் மீனவ பொண்ணா பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்னைக்காச்சும் வந்து இந்த விருது மேலெலாம் வந்து நம்பிக்கை இருக்கா? விருது மேலாம் நிறையவே நம்பிக்கை இருக்குது. ஆனால் நான் வாங்கிட்டேன். நான் ஆசைப்பட்ட விருது வாங்கிட்டேன். ஏன்னா விஜய் டிவியில் எனக்கு கிடைக்கிற விஷயங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது பாக்கியலட்சுமிக்காக வாங்கினதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த விருதோட இதேவும் அதில் கையில் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. உண்மையிலே எதிர்பார்க்காம எனக்கு அதில் பாக்கியலட்சுமிக்கு விருது கிடைச்சதுல ரொம்ப. அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஏன்னா நீங்கள் எக்ஸ்பெக்டும் பண்ணாமல் போயிருப்பீங்க, ஒரு ஷோக்காக போயிருப்பீங்க, உங்களுக்கு விருது அனௌன்ஸ் பண்ணோன்னு எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்? அதான் சொல்கிறேன், என்னால் நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு அப்படியே கிடச்சோன்னு எனக்குன்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷம். அங்கே போய் என்ன பேசணும் என்ன இது அது எதுவுமே எனக்கு தெரியல. சந்தோஷமாக இருந்துச்சு, அவ்வளோதான். பரவாயில்ல, நம்ம நினைக்காத விஷயம் இது. எத்தனை பேர் விஜய் டிவியில் இந்த அவார்டு நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க, எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது மேம்? திருப்பி எதுலலாம் உங்களை எதிர்பார்க்கலாம்? இல்லை, இப்போதைக்கு இது ஒன்று தான், அண்ணாமலை குடும்பம் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி ஜீ தமிழில் தான் வள்ளியின் வேலன் பண்ணேன், சீதாராமன், நிறைய சீரியல் இதுலேயும் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி விஜய் டிவியில் பாண்டியன் ஸ்டோர்ஸு, பாக்கியலட்சுமி இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு இந்த ஒரு சீரியல் தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு யார் முந்திக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, அடுத்து வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடணும். அவங்க கால் ஷீட் வாங்கணும். இல்ல ஐயோ அப்படிலாம் தெனாவட்டா போட்டு தெனாவட்டலாம் இல்ல மேம், அது மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் மேம். அவ்வளவுதான், பாசிட்டிவா எடுத்துக்கலாம். எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இதில் ஒன்று பண்ணுறோம், அதில் ஒன்று பண்ணோன்னா எனக்கு என்னோட ஆசை ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் மேம். தேங்க்யூ. விஜய் ரங்கநாதன் இயக்கத்தில் நிவேதிதா சதீஷ், அதுல், சிவி நடிக்கும் ஓ பட்டர்ஃப்ளை உங்கள் திரையரங்குகளில் மார்ச் 6 முதல். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.